இந்த வீடியோவில் நீங்கள் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இதில் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது ஒரு லம்சம் ஒரு அமௌண்ட்டு பர்ச்சேசிங் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கு கொடுக்குற அமௌண்ட்டு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று நெட் அசெட் மெத்தட், ரெண்டாவது வந்து நெட் பேமெண்ட் மெத்தட், மூணாவது லம்சம் மெத்தட். நெட் அசெட் மெத்தடில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அசெட்ஸ் டேக்கன் ஓவர் பை த பர்ச்சேஸ் கம்பெனி, அதாவது எவ்வளோக்கு எடுத்துக்குதோ எந்த வேல்யூவில் எடுத்துக்குதோ அதுலேருந்து லைபிலிட்டிஸ் என்ன எடுத்துக்கிறாங்களோ அதை லெஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அசெட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது எந்தெந்த அசெட் எல்லாம் அவன் எடுத்துக்கிறானோ அதோட மார்க்கெட் வேல்யூ அல்லது ரியலைசபிள் வேல்யூவை எடுத்து என்னென்ன லயபிலிட்டிஸை அவன் எடுத்துக்கிறானோ அதை லெஸ் பண்ணினா வரது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்ட் நெட் அசெட் மெத்தட். இதில் முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது 50 அசெட்டை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், இக்னோர் பண்ணிடலாம். அதே மாதிரி லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த லயபிலிட்டிஸை அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டால் போதும். நெட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வேரியஸ் பேமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நீங்கள் என்னென்னவா கொடுக்குறீங்க, ஈக்விட்டி ஷேராக கொடுக்கலாம், ஷேரை கேஷாக கொடுக்கலாம், அதாவது டிவெஞ்சராக கூட கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சம் அப் பண்ணிங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட்டை தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது நெட் பேமெண்ட் மெத்தட். லம்சம் மெத்தட் அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட், அதாவது அக்ரிகேட் அமௌண்ட் கிவன் பை த பர்ச்சேசிங் கம்பெனி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அது லம்சம் மெத்தட். இப்போ நெட் அசெட் மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நெட் அசெட் மெத்தடில் எல்லா அசெட்டையுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரியலைசபிள் வேல்யூவில் எடுத்துக்கணும் அல்லது மார்க்கெட் வேல்யூவில் எடுத்துக்கணும். இப்போ இந்த சம்ம பாருங்கள், பாலு லிமிடெட் வந்து அன்பு லிமிட்டடை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அப்போ டேக் ஓவர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த அசட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில்ல வந்து 22,000, ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 28,000 இருக்கும். லேண்ட் அண்ட் பில்டிங் 25,000, ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் 16,000 தான் இருக்கும், அதாவது 16,000 தான் இருக்கும். ஸோ லேண்ட் அண்ட் மிஷினரி எடுத்துக்கிறோம், ஸ்டாக் எடுத்துக்கிறோம், டெட்டாஸ் எடுத்துக்கிறோம். அப்போ பாபு லிமிடெட் என்ன செய்யுது அப்படின்னா கேஷை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அக்ரி டு பே த லைபிலிட்டி நான் பே பண்ணிடுறேன். அப்போ லைபிலிட்டிங்கும் போது இந்த இடத்துல டிபெஞ்சரையும் குறிக்கும், கிரெடிட்டாஸையும் குறிக்கும். இப்போ டிபெஞ்சரை பற்றி எந்த அமௌண்ட்டும் சொல்லல, ஆனால் கிரெடிட்டாஸுக்கு மட்டும் 5,000 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நெட் அசெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அசெட்டுமே எந்தெந்த அசெட்ஸ் எல்லாம் பர்ச்சேசிங் கம்பெனி எடுத்துருதோ அந்த அசெட் எல்லாம் ரியலைசபிள் வேல்யூவில் அல்லது மார்க்கெட் வேல்யூவில் தான் போடணும். போட்டுட்டு லயபிலிட்டிஸ் எதெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அதை லெஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டேக்கன் ஓவர் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம். குட்வில் ஒரு 22,000, லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 25,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 24,000, ஸ்டாக் 13,000, டெட்டாஸ் 8,000. ஸோ டோட்டலாக 92,000 எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து டேக்கன் ஓவர் ஆஃப் லயபிலிட்டிஸ் 2 லயபிலிட்டிஸ் எடுத்திருக்கோம், 5,000 ஒன்று, 10,000 ஒன்று. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 77,000. கேஷாக அவங்க எடுத்துக்கல, அதனால நம்ம அசெட்டில் சேர்க்கல. கேஷை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அசெட்ஸ் டேக்கன் ஓவரில் எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அடுத்தது வந்து நெட் பேமெண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். நெட் பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. நெட் பேமெண்ட் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியஸ் பேமெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம சம்மப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல ஜாய் லிமிடெட் அப்படிங்கிறது அமால்கமேட் ஆகி நியூ லிமிட்டடோட போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ எல்லா அசட்டையும் லைபிலிட்டிஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த எடுத்துக்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜாய் லிமிட்டடில் உள்ள ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் ஒரு ஷேர் வீதம், அதாவது 1:1ங்கிற விதத்தில் ஷேர்ஸை கொடுக்குறாங்க. எவ்வளோ பேஸ் வேல்யூ அப்படின்னா 10 ரூபா ஷேரோட பேஸ் வேல்யூ. ஆனால் அக்ரீட் வேல்யூ அப்படிங்கிறது 5 ரூபாயில், அதாவது பெய்டப் வேல்யூ 5 ரூபாயில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வச்சிருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் 4 ரூபா கேஷ் பேமெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 5,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. அப்போ மொத்த ஷேர் கேபிட்டல் 2 லட்ச ரூபாய் இருக்குது, அதோட கேஷ் வேல்யூ 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20,000 ஷேர்ஸ் இருக்கும். அப்போ 20,000 ஷேருக்கு பெய்டப் வேல்யூவில் 5 ரூபா. ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அதை அவன் பெய்டப் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து கேஷ் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபா கொடுக்குறோம் ஒரு ஷேருக்கு. ஒவ்வொரு ஷேருக்கு வச்சுருந்தா 4 ரூபா. ஸோ 20,000 இன்ட்டு 4 80,000. அவன் 20,000 ஷேர் இருக்குது, ஒவ்வொரு ஷேருக்கும் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான், ஆனால் 5 ரூபா தான் பெய்டப் பண்ணுறோம். ஸோ 5 ரூபா பெய்டப் பண்ணும்போது 5 ரூபா தான் அவனுக்கு கொடுக்க முடியும். அப்போ 20,000 இன்ட்டு 5 1 லட்ச ரூபா. கேஷ் பேமெண்ட் 20,000 இன்ட்டு 4 80,000 ரூபா. அப்போ டோட்டலாக அவர் கொடுக்கக்கூடிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா.